இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக ஆவதற்கும் வாசல்களுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம ரெண்டு காரியம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். ஜீவ விருட்சம்னா என்னது? ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சு சாப்பிடணுன்ட்டு தான் விரும்பி அதை பாவத்துக்குள்ளானாங்க. அந்த ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் நம்மளுக்கு தருவார் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி சத்துருவானவன் அவங்கள நயவஞ்சகமாக அவங்கள்ட்ட பேசி அவங்கள என்ன செய்ய வஞ்சிச்சிருவான். ஆனால் உண்மையிலே அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் அவங்க அதை பயன்படுத்தாமல் சத்துருடைய பேச்சை கேட்டு அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டோம்னா, இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நம்ம தேவனை போல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாவத்துக்குள்ளே விழுந்தாங்க. ஆனால் அது மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு, அதை நம்முடைய இஷ்டப்படி அதை பயன்படுத்துவதற்கு, அது கர்த்தர் சொன்ன அந்த பழம் நம்ம இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போ வச்சுருந்தாரு. ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் அதை அவங்க இஷ்டப்படி அதனால சத்துருடைய சொல்ல கேட்டு நடந்ததுனால பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஆனால் இப்போ பரலோக ராஜ்யத்தில் அவர் என்ன செய்றார்? அவரை அறிந்த ஒரு பிள்ளைங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் கொடுக்குறார். அதை அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனிகளை புசிக்கும் போது என்னென்ன பலன் கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை கொடுக்குறார். அதேமாதிரி வாசலுக்கு வழியே நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும். வாசல்னா யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியாக அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். வேறு வழியாக வருகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறவங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? வாசலுக்குள்ளே அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அந்த ரெண்டையும் செய்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டையும் செய்தவங்க யாருன்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் தான் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்ய முடியும். அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோமா? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் நமக்கு இருக்குதா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக நாம் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறோமா? அந்த ரெண்டு நமக்கு செஞ்சோம்னா, அவருடைய கற்பனைகளை கடைப்பிடித்தோம்னா நம்ம பாக்கியவான்கள் என்று கருதப்படுகிறோம். நம்மை பாக்கியவான்களாக மாற்றும் அதிகாரம் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் வாசல்கள் வழியே நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு, அவருடைய கற்பனைப்படி செய்கிறதுக்கு நம் பாக்கியவான்களாக மாற கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய கற்பனைப்படி வாழ்ந்து பாக்கியவான்களாக மாறுவோமா? ஆமென்.